ஆண்டவரே, எங்களை ஒவ்வொருவரும் இந்த இடத்துல வரவழைத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. தேவரே, நீங்கள் உமது சத்திய வார்த்தையை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக தேவ ஆவியானவர் மூலமாக எங்களோடு நீங்கள் இடைப்படுங்க. எங்கள் இருதயங்களை ஆண்டவரை நீங்கள் எடுத்து உபயோகப்படுத்துங்க. உமது சத்திய வார்த்தை விதைத்த இருதயங்களாக நாங்கள் இங்கிருந்து செல்லும்படியாக எங்கள் ஒவ்வொருவரோடு நீர் இடைபட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவின் ஆண்டவரே, நீங்கள் சிலுவையில் அறையப்பட்டு இரத்தம் சிந்தி ஆண்டவரே நீதியை நீர் பிறப்பித்தீரே, அதற்கு நன்றி. இதை நாங்கள் பெற்றவர்களாக இங்கிருந்து கடந்து செல்ல உதவுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களை பிதாவே, ஆமென். நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்பு கொடுக்காம நம்மை, அதாவது உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்தவர்களாக தேவனுக்கு நம்மை ஒப்பு கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். இதுதான் வசனம். உங்கள் அவயங்களை அநீதிக்கு ஒப்பு கொடுக்காமல் உங்கள் அவயங்களை நீதிக்கு ஆயுதங்களாக ஒப்பு கொடுங்க. நீங்கள் மரித்து அவரோடு உயிர் தெழுந்த உங்களை நீங்கள் இப்படி இந்த விதமாக ஒப்பு கொடுங்கள் அப்படின்னு சொல்கிறார். இந்த வசனத்துக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன் என்னங்கிற நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இந்த வசனத்துக்குள்ளே போனோம்னா இதை இன்னும் ஆழமாக நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியும். தேவன் உலகத்தை படைக்கிறார். நமக்கெல்லாம் தெரியும், தேவன் உலகத்தை படைக்கிறார். படைக்கும்போது எல்லா காரியங்களையும் படைத்துட்டு கடைசி ஆதாம் ஏவாள் படைக்கிறார். படைச்சிட்டு அவர் படைத்த எல்லா கிரியேஷனையும் ஆளுகை செய்யும்படியாக ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பொறுப்பு கொடுத்துறார். அவர் பண்ண எல்லா கிரியேஷன்ஸையும் தனக்குடையவைகள் எல்லாவற்றையும் உங்கள் கீழே வைத்து கொடுத்துறார். எப்படி கொடுக்குறாரு? பரலோகத்தின் சாயல்லே இது இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன பண்ணுறாரு, அந்த சாயல்லே அவர் படைக்கிறார். பார்த்து பார்த்து படைக்கிறார். நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் அவர் படைக்கிறதுக்கு முன்பாகவே அது முன்குறித்து அதை படைத்த பிறகு தான் ஆதாமையும் படைக்கிறார். அவங்க தேவையான சாப்பாடு, தேவையான ஆக்சிஜன், தேவையான நடந்து செல்வதற்கும் போவதுக்கும் உட்கார்றதுக்கும் எந்திக்கிறதுக்கும் அவனுடைய பாடி ஸ்ட்ரக்சர் எப்படி தானாக வளரும்படியாகவும் எல்லாவற்றுக்கும் தேவையான எல்லா வித இன்றைக்கி தான் நம்ம எல்லாரும் சயின்டிஃபிக்காக இது இருந்தால் தான் இதுக்கு நல்லது, அந்த இருந்தால் தான் அதற்கு நல்லது அப்படிலாம் சொல்லி பயங்கரமாக ஒரு சார்ட்லாம் போட்டு நமக்கு கொடுக்குறாங்க. சாதாரண ஒரு காஃபி வாங்கினாலே அதில் நியூட்ரிஷன் சார்ட் இருக்குது. ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. நம்மகிட்ட இருந்தே பிடுங்கி நமக்கே ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுறியா? தேவன் ஆரம்பத்தில் படைக்கும்போது எல்லாத்தையும் உள்ள கம்பேக்டாக படைச்சி அது எல்லாத்தையும் ஃபுல்ஃபில்லாக பண்ணி இது முழுமை அடைந்தது என்று அவர் சொல்லி அப்படி படைத்து நம்மளை ஆளும்படியாக கொடுத்தார். அந்த ஆளும்படியாக கொடுத்தது என்னானது? அது நமக்கு தெரியாது. சாத்தானுடைய டிசீவினால் அது சாத்தானுடைய கைக்கு போனது தேவன் அவருடைய சொந்த குமாரன் மூலமாக அதை மீட்டு கொண்டு அதன் அதிகாரத்தை நமக்கு என்ன பண்ணார், நமக்கு கொடுத்து இதை நீங்கள் ஆளுங்கப்பா பரலோகத்தில் இருக்கிறதுபடி. அதனால தான் நீங்கள் எப்படி ஜெபம் செய்ய முடியும், பரலோகத்தில் தான் உமது சித்தம் இப்படி அங்கே என்ன செய்யப்படும் அதே போல் இங்கேயும் செய்யப்படணும் அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா அதுக்கு உண்டான எல்லாம் எக்யூப்டாக நான் அவனை படைச்சிருக்கிறேன். அதுதான் என்னுடைய சித்தம். நான் அங்கே எப்படி ஆளுகை செய்கிறேனோ த கிங்டம், அவருடைய கிங்டம், தேவ ராஜ்யம், பரலோக ராஜ்யம் இங்கே வரும்படியாக நீங்கள் ஜெபம் செய்யுங்க. அப்போ அந்த ராஜ்யத்தை இங்கே உருவாக்கி அவர் எல்லாம் படைத்து நம்மளை ஆளும்படியாக செய்திருக்கிறார். அவர் நினைச்சா இதெல்லாம் அவராகவே பண்ணியிருந்திருக்கலாம். அப்படிதானே? அவர் பரலோக ராஜ்யத்தை இங்கே நிறுவனங்கிற நினைக்கிறாரு. அதனுடைய சாயலை எல்லாம் படைச்சிருக்கிறாரு, எதிர்பார்க்குறாரு. அவர் நினச்சா அவரை செஞ்சுருக்கலாமே. ஸ்ட்ரைட்டாக செஞ்சுருந்து என்ன இருக்கும், நம்மளும் ஒரு ரோபோட் இருந்திருப்போம். அப்படி தானே? அவர் அங்கேருந்து கீ கொடுப்பார், நம்ம செஞ்சுட்டே இருப்போம். ஈஸி. தூதர்கள் விழுந்து போனாங்க. விழுந்து போடும்பொழுது தேவன் அவருடைய சாயலில் ஒரு உலகத்தை படைக்கிறாரு. பரலோகத்தின் சாயலையும் நம்மளுடைய அவருடைய சாயலையும் நம்ம படைக்கிறாரு. படைத்து எதிர்பார்க்கும்படியான ஒரு சூழலை உருவாக்க காரணம் என்ன அப்படின்னா, அந்த இடத்துல அன்பு இல்லை. அப்படின்னா ரோபோட் மாதிரி நம்ம இருந்துகிட்டே இருப்போம். அங்கேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா போதும், சிப்பில் ஆன் பண்ணி விட்ட மாதிரி இங்கே எல்லாம் நடந்துகிட்டே இருப்போம். எங்கேயாவது சாத்தான் இருக்க முடியுமா இந்த இடத்துலையாவது? வாய்ப்பே இல்லை. அப்போ அவர் இதை படைச்சிருக்கே வேண்டாம். படைச்சிருக்க காரணமே அதுக்கு பின்னாடி அன்பு இருக்குது. அப்போ ஒரு விஷயத்தை சொல்லி அவர் என்ன பண்ணுறாருன்னா, நம்மிடம் கேட்கும்படியான சூழல் அவர் அமைச்சிருக்கிறார்.
அவர் எனக்கு ஒரு விஷயம் வேணும், அதை நம்ம மூலமாகவே செய்யணுங்கிறத எதிர்பார்க்கும்படியான ஒரு சூழலை அவர் அமைத்திருக்கிறார். எதற்காக? அதன் மூலமாக தான் அன்பு வெளியாகும், அதன் மூலமாக தான் கீழ்ப்படிதலை தெரியப்படுத்த முடியும். நான் தேவனுக்கு கீழ்ப்படுகிறேனா இல்லையா அப்படிங்கிறத எதன் மூலமாக தேவன் அறிந்து கொள்ள முடியும்? அவருடைய வார்த்தையை, அவருடைய செயலையை நான் கேட்டு செய்கிறேனா? அப்போ இதற்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அப்போ நம்ம படைத்த படைப்பினோட காரணம் என்னன்னா, தேவனுக்கு நம்மளுடைய அவயங்கள் தேவை. நம்மளுடைய சரீரம் இந்த உலகத்தில் அவருடைய வேலை செய்யறதுக்கு தேவைப்படுது. அப்படிதானே? அப்படி இல்லைன்னா நம்ம ரோபோட் ஆயிடுவோமே. அப்போது நம்மளுடைய அவயங்கள் ஒவ்வொன்றும் அவருக்கு தேவை. அந்த அவயங்கள் எதற்கு தேவை? அவருக்கு கீழ்ப்படியும்படியாகவும், அவருடைய அன்பை வெளிப்படுத்தும்படியாகவும், அது செயல்படணும். அவருடைய செயல்கள் அதை வெளிப்படுத்தும்படியாக இருந்தால்தான் அவர் படைத்த படைப்பிற்கான காரணம் முழுமையாகும். இப்போ இதுதான் பேசிக் ஃபவுண்டேஷன். ஜீசஸ் லூக்கு 12 பார்த்தீங்கன்னா ஒரு ஓமையை பேசி கொண்டு இருக்கும்போது பேதுரு கேட்பாரு, இது எங்களுக்கு மட்டும் தான் சொல்கிறீங்களா, எல்லாத்துக்கும் சொல்கிறீங்களான்னு கேட்டிருக்கும்போது ஒரு பேரபிள் சொல்லுவார் பாருங்க. லூக் 12:42 எடுத்து படிங்களேன். இந்த பேரபிள் எதுக்கு வருது தெரியுமா? பரலோக ராஜ்யம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊமை சொல்கிறார். ஊமை சொல்லும்போது ஒரு வீட்டு எஜமான் ஒருவன் அந்த வீட்டுக்கு ஒரு ஊழியக்காரனாக நியமிச்சுட்டு போகிறாரு. எப்படி நியமிச்சு வீட்டில் இருக்கிற வேலைக்காரங்களுக்கு நீ ஊதியெல்லாம் கொடுத்து அவங்களுக்கு தேவைகளை நீ செய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீட்டுக்கு ஒரு மேனேஜரை, ஊழியக்காரரை நியமித்துட்டு போகிறார். அந்த ஊழியக்காரன் என்ன பண்ண, அது எப்படி முடிச்சு போகிறாருன்னு பாருங்கள். அந்த மாஸ்டர் என்ன பண்ணாரு? த மாஸ்டர் புட்ஸ் இன் சார்ஜ் ஆஃப் ஹிஸ் சர்வெண்ட். அதாவது அந்த சர்வெண்ட் எல்லாத்துக்குமே அவங்களுக்கு ஃபுட்டு கொடுக்கறதுக்காகவும் அவங்களுக்கு ப்ராப்பரான எல்லா விஷயங்களும் செய்வதற்காக கொடுக்குறாரு. அது மாத்திரம் இல்லாமல் ஹீ வில் புட் ஹிம் இன் சார்ஜ் ஆஃப் ஆல் ஹிஸ் பொசிஷன். அவர் தனக்குள்ள எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பான் அப்படின்னு ஜீசஸ் சொல்கிறார். இந்த இடத்துல எஜமான் என்பது யாரு? தேவன். எஜமான் ஒரு பரலோக ராஜ்யத்தை பற்றி ஒரு ஊமை சொல்லும்போது, எஜமான் இந்த வீட்டுக்கு தனக்குள்ளது எல்லாவற்றையும் ஒருவனை இன்சார்ஜை வச்சுட்டு போகிறாரு. இதில் எஜமான் அப்படிங்கிறது யாரு? தேவன். இன்சார்ஜை வச்சிருக்கிறது யாரு? தேவனுக்குள்ள மறித்து உயிர் தெளிந்த, தேவனை அறிந்த ஊழியக்காரர்கள், தேவனுடைய வேலைக்காரர்கள். ஸோ இன்சார்ஜை வச்சுட்டு போயிருக்கிறாரு. அப்போ எப்படி இன்சார்ஜை வச்சுட்டு போகிறாரு? தனக்குள்ள எல்லாவற்றின் மேலும் அவர் கிரியேட் பண்ண எல்லா கிரியேஷனுக்கு மேலேயும் அவர் இன்சார்ஜை வச்சுட்டார். யாரை இன்சார்ஜை வைக்கிறாரு? தேவனை அறிந்த, எஜமானை அறிந்தவனுக்கு. அதான் எஜமானை ஊழியக்காரனை வைக்க முடியும். எஜமானை அறிந்த ஊழியக்காரனை அந்த வேலைக்கு அப்பாயின்ட் பண்ணிட்டு போகிறாரு. எப்படி? அந்த வேலைக்காரங்களுக்கு, இவன் ஊழியக்காரன், இந்த வேலைக்காரர்களுக்கு உடன் வேலையாளர்களுக்கு தேவைகளை நீ செய்யும்படியாக அப்பாயின்ட் பண்ணிட்டு போகிறார். அடுத்து படிங்க. அந்த ஊழியக்காரனோ என் எஜமான் வர நாள் அவன் நினையாத நாளிலும் அறியாத நேரத்திலும் அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் அவனை கடினமாய் தண்டித்து உண்மை இல்லாதவர்களோடே அவனுக்கு பங்கை நியமிப்பான். என்ன சொல்றாரு? நான் இன்சார்ஜை வச்சுட்டு போயிடுறேன், ஆனால் நான் எப்போ வருவேன்னு உனக்கு தெரியாது. நீ தெரியாதனால நீ இஷ்டத்துக்கு உனக்கு உள்ள வேலைக்காரங்களை நீ அடிச்சும் உதைச்சும் அவங்களுக்கு தேவையை கொடுக்காம இஷ்டத்துக்கு உன்னுடைய சுயத்தின்படி நீ நடந்து கொண்டு இருந்த அப்படின்னா, நான் வரும்பொழுது என்ன ஆகுனா உனக்கு கடுமையாக தண்டித்து உன்னுடைய பங்கை நான் உனக்கு நியமிப்பேன் அப்படிங்கிறார். அப்போ இது ஒரு ஹைரார்கி கொடுத்துட்டு போகிறாரு ஊழியக்காரருக்குன்னு. ஊழியக்காரருக்குன்னு ஒரு ஹைரார்கி கொடுக்குறாரு. அவர் படத்தை எல்லாத்தையும் கீழே வைத்து கொடுத்துட்டு போகிறாரு. அப்போது நமக்கு ஒரு வேலை கொடுக்குறாரு. அந்த வேலை மற்ற ஜனங்களுக்கு தேவைகளை நீ சந்திக்கும்படியாக நீ செய் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஆனால் அவன் செய்யலை அப்படின்னா அது ஏன் இப்படி? அதுக்கு முன்னாடி சொல்லுவார், திருடன் இன்ன நேரத்தில் வருவான் என்று வீட்டை எஜமானுக்கு தெரிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட ஒட்டுவான் என்று அறிந்திருக்கிறீர்களே, அதனால் நான் வரும்போது நான் சொல்ல மாட்டேன்,
நான் வரும்போது சொன்னேன் அப்படின்னா நீங்கள் தயாராகிருவீங்க. எப்படி திருடன் வரான் அப்படின்னு உங்கள்ட்ட சொன்னால் நீங்கள் என்ன பண்ணி விடிய விடிய உட்காந்துருப்பீங்களா? உங்கள் பொருள் போயிருன்னு. இப்போ நான் சொல்கிறேன், நான் வரக்கூடிய நேரம் என்னன்னே தெரியாது, அதே போல் நான் வருவேன். அதனால் நீங்கள் எப்போதுமே விழிச்சிருங்க. அப்போ ஒரு டாஸ்க்கு கொடுக்குறாரு. இந்த டாஸ்கில் நான் எப்படி செய்யணுங்கிறதுக்கான ஒரு மானிட்டரைசேஷனும் கொடுத்துட்டாரு. இதெல்லாம் அவர் கரெக்டாக எப்படி சொல்கிறார், இது பரலோக ராஜ்யத்துக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி ஊமையாக சொல்லிட்டு இருக்கிறாரு. ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் இந்த டிஓ வருவாங்க தெரியுமா? இப்போல்லாம் எப்படின்னு தெரியல. நான் படிக்கும் போதெல்லாம் வரும்போது தான் பார்க்கணும். டீச்சர்ஸ்லாம் இப்படி ஸ்கூலே தலைகளை மாறிடும். எல்லாரும் யூனிஃபார்மில் நிற்பாங்க. டீச்சர்ஸ்லாம் வந்து பயங்கரமாக ஃபுல் அட்டெண்டன்ஸ். இது நம்ம டீச்சரா அப்படின்னு நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். சொல்லி கொடுத்து அதே பாடத்தை அன்னைக்கு நடத்துவாங்க. அவர் வந்து இந்தந்த கொஸ்டின்லாம் கேட்பாரு. நல்ல கொஸ்டின் சொல்கிறோம், ஆன்சர் சொல்கிறோம்லாம் ஃப்ரெண்டில் உட்காந்துக்கோ. பயங்கரமாக இருக்கும், ஏக மரியாதையாக இருக்கும். ஃப்ரெண்ட்லாம் கிரவுண்ட்லாம் க்ளீன் பண்ணியிருக்கோம், பயங்கரமாக இருக்கும். ஏன்னா அவர் வர்றாரு. ஆனால் ஜீசஸ் அப்படி சொன்னார்னா நம்ம எப்படி இருப்போம்? எல்லா அட்டோலியும் பண்ணியப்பா 24ஆம் தேதி 12:30 வராராம். அப்படியா? 12 மணிக்கு எல்லாரும் உணங்கலை போட்டுருவாங்க. எல்லாத்தையும் அது வரைக்கும் எழுதி வச்சுட்டே இருப்பான். அப்பப்போ வரும்போது என்னென்ன பாவமான எழுதி வச்சுட்டு நோட்டில் எதுக்கு இது 12ஆம் தேதி 12 மணிக்கு நம்ம படிக்கணும், அதனால் எழுதி வச்சுட்டு இருக்கிறேன். கரெக்டாக 24th 11:30 நான் உட்காந்துருவேன். நீ எத்தனை? நான் 10:30 உட்காந்து, என் புக்கு பெருசாக இருக்குப்பா, நான் முந்தின நாள்லேருந்தே உட்காந்துருவேன் அப்படின்னு சொல்லி எல்லோரும் உட்காந்துருவோமா இல்லையா? அப்புறம் எதுக்கு அவர் இந்த மானிட்டரைசேஷன்லாம் பண்ணுவார்? நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நம்ம தான் ஸ்மார்ட் அப்படின்னு. அதுவே பெரிய முட்டாள்தனமான செயல். ஐயா எத்தனையோ ஆயிரம் வருடங்களுக்கு முன்பே அவர் எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டார். இது இப்படி தான் நடக்கும், இப்படி தான் செய்யணும், இப்படி தான். நீங்கள் என்ன தான் நீங்கள் போய் மேலேருந்து 3 போய் 3 உருட்டி கொண்டு கீழே கொண்டு வச்சு நீங்கள் வாலிபால் மாதிரி விளையாண்டாலும் அவருக்கு தெரியும், நீ இதுதான் பண்ணுவேன் எனக்கு தெரியும்டா அப்படின்றவார். எங்கேயும் போக முடியாது அவரை தாண்டி. அவர் சொல்கிறாரு, நான் திருடன் எப்படி வரும்போது நீ முழிச்சிருப்பேன், அதே மாதிரி நீ முழிச்சிருந்துரு. நீ எப்போதும் விழித்திருந்தால்தான் உன்னால் நான் வரும்போது நீ நல்லா ஆயத்தமாக இருக்க முடியும். ஏன்னா உன் எஜமானா நான் வந்து இந்த வீட்டுக்கு உன்னையே வந்து வேலைக்காரனாக வைத்துட்டு போயிருக்கிறேன். உனக்குன்னு ஒரு சில வேலைகளை கொடுத்துருக்கேன். நான் படைத்த படைப்பை எல்லாம் உனக்கு கீழே வச்சுட்டு போயிருக்கிறேன். நம்ம எல்லாத்தையும் தெரியும், பைபிளில் பார்த்தீங்கன்னா அதிக முறை ரெஃபரன்ஸாக சொல்லப்பட்டது ஃபெய்த்துக்கு அடுத்தால் அதிக முறை ரெஃபரன்ஸை எடுத்து பாயிண்ட் பண்ணது என்னன்னு தெரியல, ஜீசஸோட செகண்ட் கமிங். அவருடைய 2வது வருகை தான் ஃபெய்த்துக்கு அடுத்தபடியாக பைபிள் முழுவதும் ரெஃபரன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. 1845 தடவை பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது பிப்ளிக்கல் ரெஃபரன்ஸ் எதுக்கு, செகண்ட் கமிங் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட்னு. புதிய ஏற்பாடில் 27 புக்கில் 23 புக்லையும் குறிக்கப்பட்டிருக்கு. 7 out of 10 chapters in New Testament refers is written. 1 out of 25 verses in New Testamentல 1 out of every 25 verses second coming. 1 out of every 16 verses in Old Testamentல second coming. யோசித்து பாருங்க, 1845 முறை 1520 1527 தடவை ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்லையும் 317 தடவை நியூ டெஸ்ட்மெண்ட்லையும் சொல்லப்பட்டிருக்குது. ஒரு தடவை அவருடைய ஃபர்ஸ்ட் கமிங் பற்றி சொல்லப்படுச்சுன்னா 8 தடவை அவருடைய செகண்ட் கமிங் பற்றி சொல்லப்பட்டிருக்கு. 1:8 ரேஷியோவில் பைபிளில் அவருடைய முதல் வருகையும் 2ஆம் வருகையும் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எந்த அளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அவருடைய 2ஆம் வருகை. அப்போ அவர் எப்போ வருவேன்னு தெரியாது, பிதா ஒருவருக்கே தெரியும், நான் வரும் காலத்தை அவர் மாத்திரமே அறிந்திருக்கிறேன்னு சொல்கிறாரு. நான் போகிறது உங்களுக்கு நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. நான் அப்படி போனாதான் தேவ ஆவியானவர் உங்கள் மத்தியில் இருக்க முடியும் சொல்கிறாரு. இன்னைக்கு நம்ம மத்தியில் இருக்கிறது யார்? தேவ ஆவியானவர். அப்போ உங்களுக்காக நமக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் படுத்திக்கிட்டு நான் வர்றேன்னு சொல்கிறாரு. இது எல்லாம் நமக்கு பின்னாடி ஒரு ப்ராசஸ் நடந்துட்டு இருக்குது. நம்ம எல்லாம் இன்னைக்கு சும்மா போயிட்டு வந்துட்டும் இருக்கிறோம். சில விஷயங்கள் ஜாலியாக நம்ம ஒவ்வொரு நேரத்தையும் நம்ம வீணாக்கிறதா இருக்கட்டும், இல்லை சில நேரங்களில் சில விஷயங்கள் நமக்கு உகந்தது போல் நம்மளை மாற்றிக்கொண்டு நம்ம செஞ்சுட்டு இருக்கோம்ல, அதெல்லாம் நம்ம ஈஸியாக பண்ணிட்டு ஒரு கவுச்சில் உட்காந்துரு, கவுச்சு போட்டோ அப்படின்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி கவுச்சிலே உட்காந்துருந்தாலும் சரி. நமக்கு பின்னாடி ஒரு காரியம் நடந்துட்டு இருக்குது. ஒரு ஸ்பிரிச்சுவல் ரேமில் என்ன நடக்குது? மிகப்பெரிய ஒரு போராட்டங்கள் நடந்துட்டு இருக்குது. என்னையும் உங்களையும் கடவுளுக்குள்ள தக்க வைக்கிறதுக்காக ஒரு போராட்டம்,
நான் இதில் வெற்றி பெற்றவனாக மாறும் பொழுது நான் ஒரு இடத்துல போய் அடைவதற்கு தேவன் ஒரு இடத்தை தயார் செய்து கொண்டிருக்கிறார். அது ஒரு செயல்கள். அப்போ நம்ம இங்கே உட்காந்து இருந்து சும்மா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறோமே, அந்த நேரத்தில் நமக்கு பின்னாடி நம்மளை அறியாமலே எவ்வளோ காரியங்கள் நடந்துட்டு இருக்கு தெரியுமா? அதை நம்ம யோசித்து பார்த்தோம்னா, ஐயோ நம்ம இருக்கிற நேரம் ஒவ்வொன்றும் ரொம்பவும் மிகவும் முக்கியமானது, நம்ம வீணாக்கிட்டு இருக்கோம், இது ரொம்ப விலை உயர்வானது. இந்த பாருங்க, இந்த பேரபிளில் நீங்கள் பார்த்துட்றீங்க, ரெண்டு விஷயம் தான் தேவன் எதிர்பார்க்குறாரு. அந்த ஊழியக்காரன்ட்ட, இந்த எஜமான் ஊழியக்காரன்ட்ட 2 விஷயம் தான் எதிர்பார்க்குறாரு. இந்த மேனேஜர்கிட்ட, ஒன்று, ஐ ஆம் ரெஸ்பான்சிபிள் டு காட், நீ வந்து தேவனுக்கு அந்த எஜமானுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறியா. 2, ஐ ஆம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் அதர் பீப்புள் ஆர் காட்ஸ் கிரியேஷன். அவர் கொடுத்த, அவர் உனக்கு கீழே வைத்த காரியங்களுக்கு நீ ரெஸ்பான்சிபிளாக இருக்க. 2 தான். எஜமானுக்கு உண்மையாக இருக்கியா, அவர் கொடுத்த வேலைக்கு உண்மையாக இருக்கியா. இந்த 2 தான் பார்க்குறார். இந்த 2 விஷயம் தான் எதிர்பார்க்குறார். இப்போ அந்த வசனத்தை எடுத்து படிப்போம். ரோமர் 6:13, ரோமர் 6:13 எடுத்து படிப்போம். நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். இதில் ஆயுதங்களா இதில் கிரேக்க சொல்ல என்ன ஹோப்லா அப்படிங்கிற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. ஹோப்லா இது வேறு எங்கெல்லாம் ரோமன்ஸ் 13:12 பார்த்தீங்கன்னா ஆர்மர் ஆஃப் லைட், அந்த ஆர்மர் அப்படிங்கிற இடத்துல இதே ஹோப்லாங்கிற வார்த்தை உபயோகப்படுத்தப்படுது. 2 கொரிந்தியர் 10:4 பார்த்தீங்கன்னா எங்களுடைய பேராயுதங்கள் அரண்களை நிர்மூலமாக்க அப்படின்னு பவுல் சொல்கிற இடத்துலையும் அந்த பேராயுதங்கள்ங்கிற இடத்துல இந்த ஹோப்லா அப்படிங்கிற வார்த்தை உபயோகப்படுத்தப்படுது. இங்கே இந்த இடத்துல ஆங்கிலத்தில் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ன்னு சொல்லப்படுது. ஸோ நம்மளுடைய சரீரத்தின் அவயங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஆயுதம், பேராயுதம். அது என்ன செய்யும்? ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டோ ஒரு ஆயுதமோ பேராயுதமோ என்ன பண்ணும்? ஒரு கிரியை செஞ்சே ஆகும். இப்போ என்ன சொல்கிறார்? அந்த கிரியை செய்கிறது நீதிக்கு ஒப்பு கொடுக்கும்படியாக இருக்கணும், அநீதிக்கு உள்ள அப்படிங்கிறார். அப்போ நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும், என்னுடைய அவயங்கள் இருக்குது பாருங்கள், கையாக இருக்கட்டும், காலாக இருக்கட்டும், மூக்காக இருக்கட்டும், காதாக இருக்கட்டும், கண்ணாக இருக்கட்டும், வாயாக இருக்கட்டும், எல்லாம் அவயங்கள் இந்த சரீரத்தில். இந்த அவயங்கள் எல்லாம் ஒரு ஆயுதமாக செயல்படுது. இந்த ஆயுதத்தை நீதிக்கு ஒப்பு கொடுங்கிறார். ஏன் நீதிக்கு ஒப்பு கொடுங்கிறாருன்னா, எனக்குன்னு ஒரு கட்டளை வச்சிருக்காரு, எனக்குன்னு ஒரு வேலை வச்சிருக்காரு, என்ன ஒரு இடத்துல எஜமான் என்ன பண்ணுறாரு, ஒரு வீட்டுக்கு ஒரு தலைவனாக என்னை வச்சுட்டு போயிருக்கிறார். அந்த இடத்துல எனக்கு கீழே ஒரு சில ஜனங்களை கொடுத்துருக்கிறாரு. அவருக்கு உள்ள தனக்கு உள்ளான எல்லாவற்றையும் எனக்கு கீழே வைத்திருக்கிறார். இப்போ சொல்றாரு, உன்னுடைய அவயங்களை நீதிக்கு நீ ஒப்பு கொடு அப்படிங்கிறாரு. ஏன் அப்படின்னா, நீ கிறிஸ்துவுக்குள் மரித்து உயிர் தெழுந்து ஒப்பு கொடுத்தபடியினால் அவயங்களை நீதிக்கு ஒப்பு கொடு, பாவத்துக்கு ஒப்பு கொடுக்காத. இப்போ என்னுடைய அவயங்கள் நீதிக்கு ஒப்பு கொடுக்கணும் அப்படிங்கன்னா முதல்ல நமக்கு தெரியும், என்ன இது நீதிக்கு? நான் நீதிக்கு தானே கொடுத்துட்டு இருக்கிறேன். நான் என்னைக்கு அநீதியான வேலைகள்லாம் செஞ்சேன்? தினம் தினம் நான் செய்யும் ஒவ்வொரு செயலுமே நீதிக்கு தானே பண்ணிகிட்டு இருக்கிறேன். அப்போ நமக்கு எதில் பிரச்சனை வரும்னா, எது ரைச்சியஸ்னஸ் அப்படிங்கிறதுல பிரச்சனை வந்துடுது. செய்கிறதெல்லாம் சரிதான், ஒரு எதெல்லாம் நல்லாணி எதெல்லாம் கெட்டாணி, நீ பிடுங்குற எல்லாமே கெட்டாணி தான்ப்பா, பிடுங்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அதே மாதிரி நான் செய்கிற எல்லாமே நீதி தான் சார், நான் எதெல்லாம் செய்யலையோ அதெல்லாம் நீதி சார் அப்படிங்கிற மைண்ட் செட்லேயே நம்ம போயிட்டுருக்கோம் தெரியுமா. அதை ஒத்துக்கிறதுக்கு நமக்கு நேரம் ஆகும். அப்படிலாம் கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்க்கலாம். அதாவது நம்ம குழந்தைகள் எடுத்துக்கோங்களேன். திடீர்னு சின்ன குழந்தை திடீர்னு டக்குன்னு பெரிய குழந்தை எதுக்கு குறை சொல்கிறோம். தெப்பானியா அப்பா என்ன காரணி அப்படி உண்டா, என்ன பண்ணா, என்ன அடிச்சிட்டா, சரி நீ என்ன பண்ணுன? நான் ஒன்றுமே பண்ணல, நான் சும்மா தான் இருந்தேன். அங்கே போய் கேட்டான்னு தெரியும் இவன் என்னென்னலாம் பண்ண அப்படின்னு.
நம்மகிட்ட வர்றது என்ன தெரியும்? பாதி தான் வரும். அப்படின்னா 2 பேர் இருக்கிறாங்கன்னா, ஒருத்தங்க பாதிக்கு மேலே மட்டும் தூக்கிட்டு வந்து நீதியை காமிச்சிடுறாங்க. அவங்க அங்கேருந்து மீதி பாதியை மட்டும் நீதியாக வச்சுக்கிறாங்க. ஒரு பிரச்சனை வரும்பொழுது இதை பெரிய லெவலில் வச்சு ஒரு 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 பெரியவங்களுக்குள்ள சண்டை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 2 பேருக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. 3ஆம் மனுஷன் வந்து சொல்கிறாரு. சொல்லும்போது எப்படி சொல்லுவாருன்னா, அவர் பக்கத்தில் உள்ள மட்டும்தான் சொல்லுவார். இப்படிலாம் பண்ணிட்டாரு, இப்படிலாம் பண்ணிட்டாரு. உடனே நம்ம அந்த சைடு என்னன்னே தெரியாதா, நம்ம அவர் மேலே கோபம் கூடஞ்சம் வந்துடும், இவர் மேலே பாசம் அது ஈரிச்சிடும். எனக்காக அப்போ சொல்லும்போது கூட இவர் வந்து உனக்காக தான் அதெல்லாம் செஞ்சுன்னு வேற போட்டுருவார் பிட்டை. உடனே இவருக்கு கூட கொஞ்சம் பாசம் வந்து அவர் மேலே கூட கொஞ்சம் எதிர்ப்பு வேறு வந்துடும். 2 பக்கம் உட்கார வச்சு கேட்டாதான் தெரியும். ஆனால் அவர்கிட்ட போய் கேட்டால் அவர் அந்த பகுதி மட்டும் சொல்லுவார். அப்போ நீதியை பாருங்க, பிரிச்சுக்கிறாங்க. ஒரு செயலை 2 வெட்டி போட்டால் டோட்டல் அந்த 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 கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா அது தேவனுக்கு எதிராக செயலாக இருக்கும். அதை 2 பிரித்து நீதி ஆக்கிடுறாங்க. அப்புறம் எது நீதிங்கிறதுலே நமக்கு பிரச்சனை இருக்குது. அப்புறம் எப்படி நான் என் அவயங்களை வந்து நீதிக்கு நான் ஒப்பு கொடுப்பேன்? எனக்கு எது நீதின்னு தெரிஞ்சாதானே நான் நீதிக்கு என்னுடைய அவயங்களை ஒப்பு கொடுப்பேன். எது நீதி? கணவன் மனைவிக்குள்ளே பேசுறதில்ல நேரங்களில் நம்மளே வந்து ஓன் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கறது உண்டு. மனைவிட்ட நான் சொல்கிறது சரிதான், மனைவி கணவர்கிட்ட இதுதான் சரி, அதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன். எது செயல் செஞ்சாலும் அதுக்கு ஒரு ஓன் ஜஸ்டிஃபிகேஷன். நம்மளுடைய சுயத்தில் இருந்து நம்மளாக எதிர்ப்பு சொல்லி இதுதான் சரின்னு சொல்லி நம்ம நியாயப்படுத்துறது. இந்த நியாயப்படுத்துறதெல்லாம் நீதி ஆகுமா அப்படின்னா நீதி ஆகாது. அது நம்மளுடைய சொந்த நியாயம். அது தேவனுக்குள்ள நீதியாக இருக்காது. அப்போ தேவனுடைய நீதி தான் என்ன? அப்போ இன்னொரு நீதி இருக்குது. நான் ஒரு நீதி சொல்கிறேன், ஆனால் இன்னொரு நீதி இருக்குது. அது தேவனோட நீதி. என்னுடைய நீதி தேவனுடைய நீதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ரோமர் 5:1 பார்த்தா அப்படி தான் சொல்கிறாரு. ஆனால் தேவனோட நீதி என்ன? சங்கீதத்தில் சொல்கிறார் சங்கீதக்காரர் 119:37 சங்கீதம் 119:137 எடுத்து படிச்சிங்கன்னா, கர்த்தாவே நீர் நீதிபரர், உமது நியாய தீர்ப்புகள் செம்மையானவைகள். தேவன் தான் நீதி அப்படின்னு சொல்கிறாரு. யூ ஆர் ரைச்சியஸ் அப்படிங்கிறாரு. அதே சங்கீதம் 89:14 பார்த்தீங்கன்னா 89:14 பார்த்தீங்கன்னா சாம்ஸில் நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம் அப்படிங்கிறது, ஃபவுண்டேஷன் ஆஃப் யுவர் த்ரோன் அப்படிங்கிறார். நீதி ஒரு சிங்காசனத்தின் ஆதாரம் அப்படின்னு சொல்றாரு. மோசே சொல்றாரு உபாகமத்தில் டியூட்ரானமி 32 உபாகம் 32:4 அவர் கண்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகள் எல்லாம் நியாயம். ஆல் இஸ் வே, அவருடைய வழிகள் எல்லாம் நீதி அப்படிங்கிறார். தேவன் நீதி, அவர் தான் ஹீ இஸ் ரைச்சியஸ் அப்படிங்கிறாங்க. அவர் தான் நீதி. அவருடைய சிங்காசனம் நீதியின் மேல் இருக்கிறது. அவர் செல்லும் வழியெல்லாம் நீதி. அப்படின்னா அவர் எங்கெங்கெல்லாம் இருக்கிறாரோ அதெல்லாம் நீதி. அப்போ நீதினா என்ன அப்படின்னா, நீதினா தேவன் தான் நீதி. He is righteous. தேவன். அப்போ தேவன் ஒரு நீதி. இப்போ தேவனுடைய நீதி என்ன அப்படின்னு தேவன் சொல்கிறார். ரோமன் 3:25 எடுங்க. ரோமர்கள் 3:25 அதை எடுத்து படிங்க. தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமான் ஆக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். இதுதான் தேவநீதி. என்ன தேவநீதி? முற்காலத்தில் நடந்த பாவங்களை நல்ல கவனிங்க. 25வது வசனத்தை போடுங்க பிரதர். முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும், அதாவது இதுக்கு முன்னாடி நடந்த பாவங்களை நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும், இந்த காலத்தில் தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும், முன்னாடி உள்ள பாவத்தில் என்னுடைய நீதியை காமிக்கும்படிக்காகவும், இந்த காலத்திலேயே உள்ள பாவங்களுக்காகவும் என்னுடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் என்ன சொல்றாரா? தேவன் தன்னுடைய குமாரனை எப்படி கிருபையின் ஆதார பலியாக வெளியிட்டார்.
அதுதான் தேவ நீதி. என்னுடைய பாவத்துக்காகவும் நம்மளுடைய பாவத்துக்காகவும் தேவன் என்ன பண்றாரு, அவருடைய குமாரனை கொடுத்து அவர் சிலுவையில் ரத்தம் எப்படி கிருபையின் ஆதார பலியாக அவரை ஒப்பு கொடுக்கும்படியாக ஒப்பு கொடுத்தார்களா, அது தேவ நீதி. அதுல ஒரு நீதி இருக்குது. அந்த நீதி தான் நீங்க வந்து ரைச்சியஸ்னஸ் ஆஃப் காட் அப்படிங்கிறார். அது எப்படி என்னுடைய நீதியாக முடியும்? நீங்கள் ஒரு ஒர்ஷிப்பில் ஒரு லைனை சொன்னாங்க. நாங்கள் ஒர்ஷிப் என்ன பண்ணுறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது, நான் என்ன வருதுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அப்படி எப்பவுமே மேட்ச் ஆகிட்டே இருக்கும். அவங்க சொல்கிறாங்க, ஒரு வார்த்தை எடுத்து சொல்லும்போது, நம்ம பாவங்களை கொடுத்து அவர் நீதியினால் என்னை மீட்டு கொண்டார். அவருடைய நீதினால் என்னை மீட்டு கொண்டார். என் பாவங்களை அவர் நீதி முன்னாடி கொண்டு வைக்கும் பொழுது என் பாவங்கள் வந்து மன்னிக்கப்பட்டு, அவர் இரத்தத்தினால் மன்னிக்கப்பட்டு, என் பாவங்கள் நான் வந்து ரைச்சியஸ் மேனாக மாறுகிறேன். நீதிமானாக மாற்றுவதற்காக தேவன் அவருடைய குமாரனை இரத்தம் சிந்தும்படியாக அவர் ஒப்பு கொடுத்ததுனால, அவர் சிந்தின இரத்தத்தினால நம்மளுடைய பாவங்கள் நீக்கப்படுது. அப்ப அந்த தேவ நீதியை அவர் என்ன பண்றாரு, எனக்கும் உங்களுக்கும் கொடுக்குறாரு. அந்த நீதியை எப்படி செய்யணுமா, உங்களுடைய அவயங்கள் மூலமாக வெளிப்படுத்த சொல்றாரு. 2 கொரிந்தியர் 5:21 பார்த்தீங்கன்னா அதில் அழகாக சொல்கிறார் பவுல், தேவனுடைய நீதியாகும்படிக்கு, அதாவது நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். God made him who had no sin to be sin for us. நமக்காக பாவம் அறியாதவர் பாவமாக்கினார் என்பதுதான் தேவ நீதி. மேத்யூ 5:20 ஜீசஸ் ஒன்று சொல்லுவார். நல்லா கவனிச்சிக்கோங்க. ப்ரொஃபவுண்டாக ஒரு வார்த்தை சொல்லுவார். வேத பாரகர்களையும் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இல்லை அப்படின்னா பரலோகத்தில் நீங்கள் முடியாதுப்பா, வேலைக்கெல்லாம் ஆகாது அப்படின்ட்டார். ஏன் சொன்னார் தெரியுமா? வேத பாரகர்கள் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிரட்டா. ஏன் தெரியுமா? வேத பாரகரும் சரி பரிசேயர்களும் சரி அவங்க ஒரு நீதியை வச்சிருந்தாங்க. அது என்ன நீதினா, புக்கில் இருந்த லா. அந்த லாவின் படி அவங்க செய்து கொண்டு இருந்தாங்க. அந்த லாவின் படி செய்யறது எப்படின்னா, இதற்கு இது தண்டனை, இதற்கு இது செய்தா பாவமன்னிப்பு, அதன்படி அவங்க செய்கிறாங்க. பவுல் சொல்கிறார் ஒரு இடத்துல, நான் சபைகளை துன்பப்படுத்தினேன், ஆனாலும் அந்த லாவின் படி நான் குற்றமற்றவன்கிறார். அந்த லாவின் படி நான் குற்றமற்றவன். ஸ்டீஃபனை கொல்லும் போது அவர் தான் நிற்கிறாரு. வானத்திலிருந்து தேவ ஆவியான ஒரு சத்தம் கேட்குது. அந்த பவுல் சொல்கிறாரு, இல்லை நான் வந்து குற்றமற்றவன் அப்படின்னு சொல்கிறாரு. ஐ ஹவ் நோ கில்ட்டி அப்படிங்கிறாரு. ஏன்னா அந்த புக்கின் படி எப்போ தன்னுடைய குமாரன் வந்து சிலுவையில் அறையப்பட்டு ரத்தம் சிந்தப்பட்டு தேவ நீதி வெளிப்பட்டதோ அப்போ அந்த இது போயிடுச்சு. அப்போ என்ன ஆகுது, நான் அந்த லாவெல்லாம் இங்கே கொண்டு வைக்க முடியாது. நம்ம என்ன பண்றோம், நான் கிருபையை பெற்றவனா இருக்கிறேன், அடுத்தவர்களுடைய காரியத்தில் லாவை அப்ளை பண்ணிடுறேன். எனக்கு கிருபை வேணும், என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு லா வேணும். இன்னைக்கு அநேக நேரங்களில் நம்ம என்ன செய்யறோம்னா, பழைய ஏற்பாடையும் புதிய ஏற்பாடையும் நம்ம மிக்ஸ் பண்ணி வாழ்க்கையை ஓட்டிகிட்டே இருக்கோம். எது நமக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கோ அங்கேருந்து தூக்கிக்கிறோம். நல்லா யோசித்து பாருங்க. பவுல் பயங்கர வெறியனான ஒரு லா ஃபாலோவர், ஒபே பண்ணுறவன் தான். அந்த எதுக்கு எல்லாரையும் விரட்டி அடிச்சா, இந்த புக்கில் மோசே லால் அப்படி இருக்குது, நீங்கள் எல்லாம் ஒரே தேவன், நீங்கள் என்னடா தேவன் சொல்கிறீங்க, எல்லாரும் அடித்து துவம்சம் பண்ணுற. தேவன் பார்க்குறாரு, நீ பண்ணுற வா, எல்லாம் அப்படியே தான் இருக்குது. முன்னாடி இருக்கிற அந்த லாபுக்கு அப்படியே தூக்கிட்டு கிருபையின் ஆதார வழியை முன்னாடி வச்சிட்டார். அப்படி ஓடிட்டே தான். இன்னைக்கு பவுல் தான் புதிய ஏற்பாடில் பவர்ஃபுல்லான லெட்டர்ஸ் எழுதி இன்னைக்கு நம்ம எல்லாரையும் வந்து தேவனுக்குள்ளே வளர்க்கும்படியாக தேவ ஆவியானவனால் வல்லமையால் உபயோகப்படுத்தப்பட்ட ஒரு மனிதர். காரணம் என்ன, அவர் பண்ணது ஒன்னே ஒபீடியன்ட் தான். தேவன் என்ன பண்ணார், முன்னாடி இருந்த லாபுக்கு அப்படியே எடுத்துட்டு தேவ நீதியை முன்னாடி வச்சிட்டார்.
இதுதான்ப்பா லா, வச்சுக்கோ, இதை வச்சு நீ பண்ணு, உன்னுடைய அவயங்களை இதற்காக நீ உபயோகப்படுத்து. இவனால உன் அவயங்களை உபயோகப்படுத்துறது பழைய லா. இப்ப இருக்கிறது புது லா இருக்குது, தேவ நீதி. அந்த நீதியை நான் உனக்கு கொடுக்குறேன், இந்த நீதியை பெற்றுக்கொள். அதுக்கு பிறகு ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார். வாழ்க்கை மிகவும் பிரமாதமாக தேவனுடைய ராஜ்யம் அந்த இடத்துல வரும்படியாக எல்லா இடத்திலும் வல்லமையாக உபயோகப்படுத்தப்படுகிறார். ஒரே ஒரு விஷயம், டிசர்ன்மெண்ட். எது உண்மையான நீதி அதை அறிந்து கொள்ளும்போது, மேத்யூ 18 எடுத்துக்கோங்களேன். 18 ஒரு பேரபிள் இருக்கு, 23 இருந்து படிங்க. இதை இன்னும் விலகும்படியா ரொம்ப அழகா தேவன் சொல்லியிருப்பாரு நமக்கு. எப்படியெனில், பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டுமென்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலந்து கடன் பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண் ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். இல்லை, இந்த பேரபிள் நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் இதை நான் ரீகால் பண்ணுறேன். பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரனிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு ராஜாவுக்கு ஒப்பா இருக்குன்னு சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாரு? ஒரு ராஜா தன் ஊழியக்காரன்ட்ட கணக்கு கேட்குறாரு, அதாவது ஜட்ஜ்மெண்ட். ஜட்ஜ்மெண்ட்டில் நிற்கிறாரு ராஜா. ஊழியக்காரன் கூப்பிட்ரு, அங்கே பார்த்தோம் எஜமான் ஊழியக்காரங்க பொறுப்பு கொடுத்துருக்காரு, அவன் ஒழுங்காக செய்யலை. இங்கே அங்கே ஒழுங்காக செய்யாமல் இருக்கான்ல, அந்த மாதிரி ஒருத்தன், அதாவது பார்ன் அகெயின் காய், தேவ ஊழியக்காரன், தேவனுக்குள் கிறிஸ்துவுக்குள் மரித்து உயிர் தெளிந்த ஒரு பிலிவர், அவருக்கு தான் பொறுப்பு கொடுக்கப்படுது. ஏன்னா தேவனை பற்றி அறியாத ஜனங்களுக்கு தேவனுடைய அன்பை எடுத்து செல்லும்படியாக கொடுக்கப்படுற பொறுப்பு யாருக்குன்னா, தேவனுக்குள் மரித்து உயிர் தெழுந்த ஜனங்களுக்கு தான் அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. தேவன் அவர்களுக்கு தான் அந்த அத்தாரிட்டியை கொடுக்குறாரு. எந்த அத்தாரிட்டி? ஆரம்பத்தில் படைத்தால அந்த அத்தாரிட்டியை மீட்டு கொண்டு அந்த அத்தாரிட்டியை எப்படி நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறார். தேவ ஆவியானவர் நம்மளோடு இருக்கும்படியாக. யாருக்கு? தேவனுக்குள் மரித்து தேவனுக்குள் உயிர் தெழுந்த தேவ ஆவியானவரால் மறுபடியும் பிறவி எடுத்த அந்த ஜனங்கள் ஊழியக்காரங்கள். ஒருத்தர் கூப்பிட்டு கேட்குறாரு, என்னப்பா என்னாச்சு, எனக்கு இப்படி 10,000 பேக்ஸ் ஆஃப் கோல்டு எனக்கு நீங்கள் நான் திருப்பி தரணும், நான் என்கிட்ட இல்லை, இப்போ ரொம்ப கஷ்டப்படுறேன் ஆண்டவனே. தாழ விழுந்து கேட்குறாரு. தேவ நீதி முன்னாடியாக நாம் நம்ம பண்ண பாவங்களை தேவனோட என்ன பண்ண அறிக்கைட்டு, ஆண்டவரே என்னை மன்னிங்க, இதோ தேவ நீதினாலும் நான் மன்னிச்சிடுறேன், ஏன்னா உனக்காக நான் ஆல்ரெடி பெய்டு, உன்னுடைய பாவங்களுக்காக நான் ப்ரீபெய்ட் பண்ணிட்டேன் சிலுவையில். இரத்தத்தினால் உன்னுடைய பாவங்களை எப்பொழுது நீ என்னிடம் அறிக்கை இடுகிறாயோ அப்பொழுதே உன் பாவத்தை நான் மன்னித்து விடுகிறேன். சொல்றான், ஐயா எனக்கு முடியாது, என்னை மன்னிச்சிருங்க, என்னால் முடியாது, கஷ்டப்படுறேன், மன்னிச்சு. தயவுனால் கிருபையினால் மன்னிக்கப்படுறேன். அந்த ஆள் அப்படி வெளில போறாரு. வெளியில போயிட்டு இருக்கும் பொழுது தப்புல ஒருத்தன் வர்றான். அவன் இவர்கிட்ட, யார்? நம்ம பார்ன் அகெயின் கை இருக்கிறார்ல, பயங்கர சோ கால்டு பிலீவர், இப்போதான் கிருபையெல்லாம் வாங்கி பை நிறைய கிருபையோடு நடந்து வந்துட்டு இருக்கிறாரு. அவர் இங்கே பார்க்குற தாப்புல ஒருத்தர் நடந்து வரான். யார்? அந்த வீட்டில் எஜமானுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்து, எஜமான் ஒரு வீட்டுக்கு ஒரு ஊழியக்காரரை வச்சு இந்த ஊழியக்காரரை அவருடைய ஜனங்களை பார்த்துக்கோன்னு சொல்லி கொடுத்தாருல, அந்த ஆள் இங்கே அதே எஜமான் நியாயத்தீர்ப்புல கிருபையில் வாங்கிட்டு இப்படி நடந்துட்டு இருக்கிறாரு. வந்துட்டு இருக்க அதே ஊழியக்காரர் அதே ஆள் எப்படி பார்ன் அகெயின் தாப்புல ஒருத்தர் தேவனை பற்றி அறியாத ஒருத்தர் வந்துட்டு இருக்கிறாரு. கேட்குறாரு, நீ என்கிட்ட பைசா வாங்கினியே, அதை படிங்களா, நல்லா பாருங்களேன். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் அதுக்கு 28 அப்படி இருந்த அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகில் தன்னிடத்தில் 100 வெள்ளி பணம் கடன் பட்டிருந்தவனாகிய தன் உடன் வேலைக்காரில் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெரித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். இவருக்கு விழுந்தா ரத்தம், அவருக்கு வந்தா தக்காளி சட்னி அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதே மாதிரி இவரு போய் கிருபையில வாங்கிக்குவாரு தேவ நீதியை. ஆனா இவரு போகும்போது என்ன பண்ணுவாராம்? நியாயப்பிரமாண சட்டத்துக்கு வந்துருவாரு. கேட்டா இதுதான் நீதிம்பாரு. அப்போ தேவ நீதியை நான் பெற்றவனாக இருக்கும் பொழுது நானும் அந்த தேவ நீதியை செய்யறவனாக தானே இருக்கணும். அப்ப என்னுடைய அவயங்களும் தேவ நீதியை செய்யும்படியாக தானே இருக்கணும். அப்போ ஏன் அந்த இடத்துல நான் லாவை கொண்டு வைக்கிறேன்?
இவர் என்ன பண்றாரு? லாபம் கொண்டு வைக்கிறாரு. நீ என்கிட்ட வாங்க, நல்லா கொடுத்து தான் தீரணும். அப்ப நீ என்கிட்ட இருந்து வாங்கின கொடுக்குற, இதுல என்ன தப்பு இருக்கு? அப்போ அதே முறையில அவரும் பண்ணியிருந்தாருன்னா, அதே சூழல். இது ஜீசஸ் பேரபிளா சொல்றாரு, ஓமையா சொல்றாரு. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓமையா சொல்லிட்டு இருக்கிறார். இது இப்படி இருக்குது, அங்க போறான், இப்படி பண்றான். உடனே இதை பார்த்த ஒருத்தன் ராஜாட்ட போய் சொல்லிட்டான். சொன்ன ராஜா அவனை அப்படி அலைக்க தூக்கிட்டு வந்துட்டான். இப்போதானே என்கிட்ட தள்ளுபடி வாங்கிட்டு போன லோனுங்க, வா அவனை அப்படியே அடிச்சு தூக்கிட்டு வாங்க. அப்படியே தூக்கிட்டு போய் அவனுக்குள்ள தூக்கி போட்டார். இது ஜீசஸ் சொல்றாரு. யாருக்குன்னா நமக்கு. அவனுடைய ஆண்டவன் கோபம் அடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீரும் அளவு உபாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். இதுதான் தேவ நீதியை உலக நீதியையும் பிரித்து பார்க்கறது. நம்ம எப்போ தேவனுக்குள்ள நாம் தேவ நீதியை பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறோமோ அப்போவே நம்ம உலக நீதி என்ன அப்படிங்கிறத நம்மளால டிசைன் பண்ணக்கூடிய ஞானம் நமக்கு வரணும். ஏன் அப்படின்னா, நான் என்னை நோக்கி தேவனுக்குள்ள நான் என்னை பார்க்கும் பொழுது தேவ நீதி வெளிப்படணும் எனக்குள்ள, உங்களுக்குள்ள. யோசித்து பாருங்களேன், நம்மளுடைய வாழ்க்கையில் கடந்து வந்த பாதைகளை யோசித்து பாருங்களேன். எவ்வளோ கஷ்டங்கள் இருந்திருக்கும். அந்த இடத்துல கடவுள் எப்படி நம்மளை கைப்பற்றி இந்த கடத்தை நடத்தி கூட்டு வந்தார்னு யோசித்து பாருங்க. கடந்த ஒரு 10 வருடத்தை எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஒரு 20 வருடம் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா கடந்த வருடம் கூட எடுத்துக்கோங்க. இதில் என்னால் முடியாத ஆண்டவரே அப்படின்னு ரொம்ப தள்ளப்பட்ட சூழலில் இருந்தேன் ஆண்டவர். ஆனால் அந்த இடத்துல திடீர்னு இப்படி ஒரு செயல் நடந்துச்சு, என்ன நீங்கள் காத்துட்டீங்க. என்னால் முடியவே முடியாது, ஊரே என்னை எதிர்த்துச்சு, எல்லாரும் நீ முன்னேறவே மாட்டேன்னு சொன்னாங்க. ஆனால் நான் உங்கள்கிட்ட உட்காரும்போது நீங்கள் என்னை தூக்கி நடத்துனீங்களே. எனக்கெல்லாம் இது நடக்குமா? கனவுல கூட நினச்சி பார்க்கலையே, ஆனால் எனக்கு இதெல்லாம் நடந்திருக்கே. எப்படி நம்ம எழுதிட்டே போகலாம் தெரியுமா? நம்மளோட வாழ்க்கையை நினச்சி பார்த்தா இதெல்லாம் என்னன்னு தெரியுமா? அதுதான் தேவ நீதி, அதுதான் நீதி. அந்த நீதி உங்கள்கிட்ட கொடுத்துருக்கிறாரு, என்கிட்ட கொடுத்துருக்கிறாரு. என்னால் முடியாத சூழ்நிலை என்னை முடியும்படியாக மாற்றிருக்கிறார். எனக்கு கிடைக்கவே கிடைக்காது என்று அநேகர் சொன்னாலும் அதை கிடைத்து அந்த இடத்துல என்னை தேவன் மகிமையாக வச்சிருக்கார். இதெல்லாம் என்ன நான் செஞ்ச வேலையா? கிருபை கிஃப்டாக கொடுக்கப்பட்டது. ரட்சிப்பு கிருபையினால் கிடைச்சது. நான் ரட்சிப்பு செய்வதற்கு எந்த வேலையும் தேவையே இல்லை. நான் ரட்சிப்பு அடைவதற்கு எந்த வேலையும் தேவையே இல்லை. நான் ரட்சிப்பு அடைந்த பிறகு நான் வேலை செய்தால் மாத்திரமே நான் நீதிமானாக மாற்ற முடியும், என்னை மாற்றிக்கொள்ள முடியும். நான் ரட்சிப்பான பிறகு நான் நீதியை பெற்றவனாக என் அவயங்களை அதற்கு ஒப்பு கொடுக்கும் போது மாத்திரமே நான் நீதிமானாக என்னை மாற்ற முடியும். அப்போ ரட்சிப்பு மாத்திரம் போதும்னா அது பாதியில் நின்று என்னுடைய பயணம். நான் கிருபையினால, தேவனுடைய கிருபையினால நான் ரட்சிக்கப்பட்டேன், இது தேவ நீதியை கொண்டு நான் என்னை ஒப்படைத்து கொண்டேன். இல்லை, அதோடு முடியலை, அதை தாண்டி இருக்கு. எனக்குன்னு உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காரு. தேவன் படைத்து பரலோகத்தில் இருக்கிற அதே என்னுடைய சித்தம் பூலோகத்தில் செயல்படுவதற்காக உன்னையும் என்னையும் உங்களையும் தேவன் படைத்திருக்கிறார் அப்படிங்கிற எண்ணம் நம்மளுக்கு இருக்கும் பொழுது என்னுடைய அவயங்கள் இருக்கு பாருங்க. ஒவ்வொரு செயலும் தேவனுக்கு நான் செய்கிற ஒவ்வொரு செயல் அவர் என்ன எதிர்பார்க்குறாங்க? நான் கையிலேருந்து ஒரு எடுத்து போடுறேன்ல, அது தேவ நீதி செய்யணுமா? நான் ஒரு வார்த்தை பேசுகிறேன் பாருங்க, அது தேவ நீதியை சொல்லணுமா? நான் ஒரு விஷயத்தை பார்க்குறேன் பாருங்க, என்னோட அவயங்கள் ஒவ்வொன்றும் ஒரு சாதாரண ஒரு சேரு தூக்கி போடுறதா இருக்கட்டும், வீட்டில் நான் ஒரு சாப்பிட்ற சாப்பாடாக இருக்கட்டும், நான் தூங்குற பொசிஷனை கூட இருக்கட்டும், என்னுடைய அவயங்கள் ஒவ்வொன்றுக்கும் நான் தான் பொறுப்பு அப்படிங்கிறார். உங்களுடைய அவயங்கள் ஒவ்வொன்றும் நீங்கள் தான் பொறுப்புங்கிறார். அது அந்த அவயங்களை எப்படி ஒப்படைக்க சொல்றாரு? தேவனுடைய நீதிக்கு ஒப்படைக்க சொல்றாரு. அவன் செய்கிற ஒவ்வொரு செயலும் எவ்வளவு மைன்யூட்டா இருக்கும். ஒவ்வொரு செகண்டும் பாருங்க, தேவன் எதிர்பார்த்துட்டு இருக்கிறார், தேவன் எதிர்பார்த்துட்டு இருக்கிறார், தேவன் எதிர்பார்த்துட்டு இருக்கிறார். நம்ம நினைச்சிருக்கோம் இது தானே, 8 மணி நேரம் வேலை பார்த்தோம், ஒரு 2 மணி நேரம் ஃப்ரீயா இருப்போம், ஃபுல் டே பிஸியா இருக்கும், ஒரு 1/2 மணி நேரம் எனக்கு ஃபோனில் நான் தனியாக உட்காந்து பார்த்தா தான் எனக்கு ரிலாக்ஸாக இருக்கு, ஒரு 1/2 மணி நேரம் டிவி பார்த்தா தான் நான் ரிலாக்ஸாக இருக்க முடியுது, ஒரு 1 ஹவர் அப்படி சோசியல் மீடியாவில் அப்படி யாரோடையாவது நான் பேசிக்கிட்டு இருந்தால் தான் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. ஏன்னா ஃபுல் டே நான் முடிச்சிட்டேன். அப்படி தேவன் நினைத்திருந்தாருன்னா ஒரு மகனை கொடுத்துருப்பாரா?
கிறிஸ்து இயேசு இங்க வந்திருக்க முடியுமா? கடைசி நேரத்தில் சொல்றாரு, எனக்கு ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க வேண்டுமா? நீங்க கூடுமானால். அப்படி ஒப்பு கொடுத்த தேவன் எனக்குள்ளே உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் அதே மாதிரி நம்மளை ஒப்பு கொடுக்க சொல்லலை. நம்முடைய அவயங்களை நீதிக்காக ஒப்பு கொடுங்கிறாரு. ஏன்னா நீங்கள் கிறிஸ்துக்குள்ளே மரித்து உயிர்த்து வந்திருக்கிறீங்களே, நீங்கள் ரட்சிப்புக்குள்ளே வந்திருக்கிறீங்களே, அப்போ என்ன செய்யணும்? உங்களை சுற்றி ஒரு வேலைக்காரர்கள் நான் வச்சுருக்கிறேன். நீங்கள் அவங்களுக்கு நீங்கள் கணக்கு கொடுக்க வேண்டியிருக்குது. அப்படி அது என்ன வேலைக்காரங்களுக்கு புரியல? வாங்க மத்திய 25 பாருங்களேன், Matthew 25 எடுங்களேன். நல்லா நீங்கள் சங்கீதக்காரர் சொல்கிறார் 72 பார்த்தீங்கன்னா, அவர் உம்முடைய ஜனங்களை நீதியோடும் உம்முடைய ஏழைகளை நியாயத்தோடும் விசாரிப்பார்னு சொல்லப்படுது. அவர் எப்படியா? நீதியோடும் நியாயத்தோடும். நல்லா பாருங்க, எப்படி ரைச்சியஸ்னஸ் அவங்க He judge your people in righteousness, your afflicted one with justice. ஏழைகளை நியாயத்தோடு விசாரிப்பான்னு சொல்றாரு. அதில் என்ன அர்த்தம்? எதனால் அவர் நம்மளாம் தேவ நீதிக்குள்ள நம்மளுடைய அவயங்களை ஒப்பு கொடுக்கணும்னு சொல்றாருன்னா, இந்த விஷயத்தை பாருங்க. Matthew 25 ஜீசஸ் சொல்லிட்டு இருக்கிறார். 25 எப்படி ஒரு குரூப்பை ரெண்டா பிரிக்கிறார், இடது பக்கமும் வலது பக்கம் அப்படின்னு நம்ம அடிக்கடி பார்த்துருக்கிறோம். அப்போ இடது பக்கம் வலது பக்கம் இருக்கும். வலது பக்கம் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுவாரு, எப்படி 34வது வசனம் படிங்க. வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். நல்ல கவனிங்க. வலது பக்கத்தில் ஒரு குரூப்பை வச்சுட்டு அவர் சொல்கிறாரு, இதெல்லாம் செஞ்சீங்க, என்ன செஞ்சீங்க? பசியாக இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீங்க. தாகமாக இருந்தேன், எனக்கு தாகத்தை தீர்த்தீங்க. அந்நியனாக இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீங்க. வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், எனக்கு வஸ்திரத்தை கொடுத்தீங்க. வியாதியாக இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீங்க. காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீங்க. அப்பொழுது 37 வசனம் ஏற்பட்டது. நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரம். யாரு? நீதிமான்கள். யாரா? நீதிமான்கள். தேவன் சொல்றாரு, ப்ரீடெஸ்டைன்ட சொல்லிட்டாரு, அதற்கு நீதிமான்கள் அப்படின்னு. இதே இது இடது பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு கீழே பிடிச்சு பார்த்தீங்கன்னா, அதற்கு அவர்கள் பிரதியுத்தரமாக இருக்கும். இடது பக்கத்தில் நிற்கிறவங்க சொல்லும் பொழுது, நான் வலது பக்கத்தில் நிற்கும் போது சொல்றாரு, அதற்கு நீதிமான்கள் பிரதியுத்தரமாக. அந்த வார்த்தையிலே ஹானர் பண்றார் தேவன். ஏன்னா நமக்கு ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கு. அது என்ன வேலைன்னா, எப்படி முதல்ல ஒரு பேரபிள்ல பார்த்தோம் தெரியுமா? வீட்டு எஜமான் தன் வீடை, தனக்கு சொந்தமான எல்லா பொசிஷனையும் அவருக்கு கொடுத்துட்டு, அவர் மேனேஜரை வச்சுட்டு அங்கே இருக்கிறவங்களாம் பார்த்துட்டு போன்னு சொல்லிட்டு போறாருலா. அப்படி அது உண்மையும் உத்தமம் பார்க்குறவன் தான் நல்லவன், பாக்கியவான். அது இல்லாமல் அவன் இஷ்டத்துக்கு போயிட்டு அந்த மக்களுக்கு எல்லாம் எதுவும் கொடுக்காம அவனே எல்லாம் வச்சுட்டு குடிச்சிட்டு படுத்துட்டு சாப்பிட்டுட்டு ஏனோ தானே அவனுடைய சுய சித்தத்தின்படி அவனுடைய சுய ஓன் ஜஸ்டிஃபிகேஷன் இருந்தானா, அவன் எங்கே நிற்கணும்? இடது பக்கத்தில் நிற்கணும். இங்கே வலது பக்கத்தில் நிற்கிற சொல்கிறாங்க, இதெல்லாம் செஞ்சீங்களா? இந்தப்பா வாங்க அந்த பக்கம். அதற்கு நீதிமான்கள் பிரதியுத்தரமாக, நாங்கள் செஞ்சோமா? அவருடைய அவயங்கள் நீதிக்கு ஒப்பு கொடுத்தவர்களாக இருக்கும் பொழுது அவர்கள் ஒவ்வொருவரும் தேவ நீதியை பெற்றவர்களாக வலது பக்கத்தில் நிற்கும்படியான ஒரு சூழல் வரும்போது எப்படி நம்ம கால் பண்ணப்படுறோம்? நீதிமான்களாக. நீதி, ரைச்சஸ்னஸ் அப்படிங்கிறது ஒரு ப்ராக்டிஸ், ஒரு ட்ரைனிங். அதனால தான் தீமோத்தியில் சொல்லுவார், 3:16, 17 சொல்லுவார், வேத வாக்கியமானது எப்படி இருக்குமா? அதை எடுத்து படிக்க. 2 தீமோத்தி 3:16, 17 வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் நல்ல எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக, இது இந்த வார்த்தை என்ன செய்யுது? தேவனுடைய மனுஷன் தேறினவனாக இருக்கும், நல்ல நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவன் இருப்பதற்காக அவைகள் உபதேசத்துக்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருத்தலுக்கும், நீதியை படிப்பித்தலுக்கும். அது எப்படிப்பட்டிருக்குன்னு ஆங்கிலத்தில் ட்ரைனிங் இன் ரைச்சஸ்னஸ். ப்ராக்டிஸ் பண்ணோம் ரைச்சஸ்னஸ்ங்கிறார். அதை எப்படி இந்த வசனங்களை, தேவ வசனங்களை நான் படித்து கொள்ளும் பொழுது அதை என் இருதயத்தில் வைத்து அதை நான் தினம் ப்ராக்டிஸ் பண்ணோம். ப்ராக்டிஸ் பண்ணும்போது மாத்திரம்தான் நான் என்ன செய்ய முடியும்? நீதிக்காக
என்னுடைய அவயங்களை ஒப்பு கொடுக்கும்படியான சூழல் வரும். முதல்ல நல்லா கவனிச்சிக்கணும். முதல்ல நமக்கு தெரியணும், எனக்குள்ள பொறுப்பு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்ன? வீட்டு எஜமான் எனக்கு இந்த வீட்டை என் கையில் கொடுத்து போயிருக்கிறாரு. அத்தாரிட்டி, என் கீ என் கையில் இருக்குது. ரெண்டாவது, எது நீதி எது அநீதி என்று அறிந்து கொள்ளும் மனவும் எனக்கு வேணும். அந்த டிசர்ன்மெண்ட் எனக்கு வேணும். நானே என்னுடைய சுயத்தில் இருக்கிறேன்னா, இல்லைனா தேவ நீதியை பெற்றவனாக இருக்கிறேன்னா, பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் நம்ம பார்த்தோம் பேரபிளில். எப்படி அந்த தேவ நீதியை பெற்றவனாக இருந்துட்டு அங்கே போய் இன்னொருத்தனுக்கு வந்து சட்டத்தின் புக்கில் இருந்து எடுத்து படித்தேன் அப்படின்னா நான் கிடையாது. பாதி நீதி வந்துட்டு மீதியை வந்து என்னுடைய சுய நீதியில் கொண்டு போயிடும். அதை முழுமைப்படுத்துவதற்காகவே தேவன் கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். நீங்கள் அப்படிலாம் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நீதியை நீங்கள் கொண்டு வருவீங்க. அதெல்லாம் நான் முழுமைப்படுத்துகிறேன், கம்ப்ளீட் பண்ணுறேன். சிலுவையில் அறைந்து ரத்தம் சிந்து தேவ நீதியை உருவாக்கி அந்த நீதியை நமக்கு கொடுத்துருக்கிறார். என் பாவங்களை உங்கள் பாவங்களையும் அவர் எடுத்து நீதி. அப்போ முதல்ல என்ன பண்ணணும்? எனக்கு அத்தாரிட்டி இருக்குங்கிற ஞானம் எனக்கு வரணும். அந்த அத்தாரிட்டி எதற்காக இருக்குதுன்னு தெரியணும். அந்த அத்தாரிட்டி நான் எதற்கு உபயோகப்படுத்தணும்? நீதிக்கு ஏதுவாக நான் உபயோகப்படுத்தணும். அப்போ நீதி என்னன்னு எனக்கு தெரியணும். அப்போ எல்லாரிடத்துலையும் ஒரே நீதி, அது தேவ நீதி மாத்திரம்தான் இருக்கணும். எனக்கும் என் வீட்டுக்கு மட்டும் இந்த நீதி, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு வேற நீதி. எனக்கும் என் சொந்தக்காரனுக்கு இந்த நீதி, பக்கத்து வீட்டுக்காரனுக்கெல்லாம் வேற நீதி. எனக்கும் என் சர்ச்சுக்கு மட்டும் இந்த நீதி, மற்ற சர்ச்சில் உள்ளவனுக்கெல்லாம் வேற நீதி. அப்படிலாம் இல்லாமல் எல்லாத்துக்கும் ஒரே நீதி, எல்லாத்துக்கும் ஒரே தேவன். அவர் ஒருவரே எல்லாவற்றுக்கும் மேலானவர். அவர் தான் நமக்கு மையமா இருக்கிறார். தேவ ஆவியானவர் ஒருவரே எல்லாத்துக்கும் டுவெல்லிங்கா இருக்கிறார், ரூஃபா இருக்கிறார். அப்ப அந்த தேவ ஆவியானவரை பெற்ற ஒரு மனதின் ஆவியை பெற்றவர்களாக இருக்கும் பொழுது அந்த ஒரு நீதி தான் நமக்குள்ள இருக்க முடியும். அந்த ஒரு நீதியை பெற்றவர்களாக இருக்கும் பொழுது நான் யாரையும் கணக்கு பார்க்க மாட்டேன். இவன் நல்லவன், இவன் கெட்டவன், இவன் இப்படிப்பட்டவன், அவன் அப்படிப்பட்டவன். நமக்கு எனக்கு ஈஸியாக நம்ம ஜட்ஜ்மெண்டெல்லாம் போயிடுறோம். ஈஸியாக ஜட்ஜ் பண்ணுறோம், எல்லாரையும் ஜட்ஜ் பண்ணுறோம். எனக்கு ஜட்ஜ் பண்ணல அப்படின்னா அவனை வந்து டவுன் சிண்ட்ரோம்னு சொல்லிடுவாங்க போல தெரியுது. இன்னும் ஒரு 5 வருஷம் போச்சுன்னா யாராவது யாரையா ஜட்ஜ்மெண்டெல்லாம் பேசலை அப்படின்னா இவனுக்கு ஏதோ வியாதி இருக்குது பண்ணுவாங்க. அதே மாதிரி சூழல் மாறிடுச்சு. இல்லையே, அது பெரிய தப்பு, அது டேஞ்சர். ஜட்ஜ்மெண்டெல்லாம் நம்ம யாரையும் பார்க்கவே கூடாது, யாரையும் பேசவே கூடாது. அப்படி பேசுனா நான் என்ன அவர் ஜட்ஜ் பண்ணாருன்னா அதே ஜட்ஜ்மெண்டல்ல நான் எங்கே இருந்திருப்பேன், நம்ம எங்கே இருந்திருப்போம். அப்போ எனக்கு மட்டும் தேவ நீதி வேணும்னா மற்றவர்களுக்கும் அதே நீதி வேணுமே. அப்போ இந்த மற்றவர்களுக்கு பார்க்கும்படியாகவும், வியாதியஸ்தர்களை பார்க்கும்படியாகவும், குணமில்லாதவர்களை, அதாவது வஸ்திரம் வஸ்திரம் கொடுக்கும்படியாகவும், உணவு இல்லாத உணவு கொடுக்கும்படியாகவும், இதெல்லாம் வந்து அதுக்குன்னு. அதனால தான் இன்றைக்கி வரை எல்லாரும் சாப்பாடு கொடுத்துட்டு துணி கொடுத்துட்ருக்காங்க. இன்றைக்கி அதெல்லாம் மாறி போச்சு. அதே போல் தேவைகள் அதிகமாயிற்று. இன்றைக்கி டிசர்ன் இல்லாமல் எல்லாரும் அதாவது டிசீவ் ஆகி போயிட்டு இருக்காங்க, டிசப்ஷனில் மூழ்கி இருக்கிறாங்க. அநேக காரியங்கள் வந்து சட்டமே நம்ம ஏமாற்றும்படியான சட்டங்களை இன்றைக்கி உருவாக்கப்பட்ட சூழலில் உட்கார்ந்துருக்கும்போது இந்த இடத்தில் என்ன வேணும் என்பதை நாம் அறிந்து, தேவைகளை அறிந்து தேவையை நம்ம செய்யும் பொழுது தேவ நீதி அந்த இடத்துல வெளிப்படும். தேவ நீதி வெளிப்படணும்னா என்ன? அவயங்கள் ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு செயலும், ஒவ்வொரு சொல்லும் தேவனுக்கு ஏற்றதாக நான் ட்ரைனிங்கில் என்ன நான் மாற்றிக்கொண்டே இருக்கிறேன்னா அப்படின்னு எனக்குள்ளே நான் கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கணும். அதுக்கு ஒரே வாக்கியம் ஒரே இது வழி தேவ வாக்கியங்கள், தேவ வசனங்கள். அதை நான் படித்து கொண்டு அதை படித்து நான் இருதயத்தில் வைக்கும் பொழுது என்னுடைய அவயங்களை தேவனுக்குள்ளே நான் ஒப்பு கொடுக்கும்படியாக நான் காத்துக்கொள்ள முடியும். எழுந்திருந்து ஜெபம் செய்யலாமா? நல்ல கவனியம். இந்த தேவ நீதியை நாம் பெற்றிருந்தால் மாத்திரம்தான் அவர் மணவாளனாக வரும்பொழுது நான் மணவாட்டியாக என்னை அலங்கரித்து கொள்வதற்கான தேவ நீதியின் வஸ்திரத்தை, அந்த வெண்மை வஸ்திரத்தை பெற்றுக்கொள்வதற்கு நான் தகுதி உடையவனாக மாற முடியும். அதை நம்ம மறந்துடக்கூடாது. எப்பொழுதும் மனசில் வச்சுருக்கோம். வேத பாரர்களும் பரிசேயர்கள் நீதியை தாண்டிலும் உங்களுடைய நீதி பெருசாக இல்லைன்னா உங்களால் பரலோகத்தில் இங்கே பிரவேசிக்க முடியாங்கிறாரு. நம்ம எல்லாரும் பரிசேயரும் சதிசேரும் ஏதோ ஒரு திருட மாதிரியே பார்த்துட்ருக்குறோம். கிடையாது. அவங்க வந்து அந்த லாவை யூஸ் பண்ணாங்க, அவ்வளோதான். அவங்களுக்கு ஜீசஸை ஏற்றுக்கொள்ள முடியல, தேவ நீதியை ஏற்றுக்கொள்ளலை, அவ்வளோதான். மற்றபடி அவங்க மேலே எந்த தப்புமே இல்லை. தேவ நீதியை அவங்க ஏற்றுக்கொள்ளலை. நான் தேவ நீதிக்குள்ள தேவனால் உருவாக்கப்பட்டு தேவ நீதியை விலைக்கு போயிட்டேன்னா அவங்களோட என்னுடைய பாடம் ரொம்ப மோசமாக இருக்குமே. அதை மனதில் சிந்தையோட ஜெபம் செய்யலாமா? ஆண்டவரே, எங்கள் தகப்பனே, இந்த நேரத்தில் ஆண்டவரே உம்மை நோக்கிறோம். ஏசப்பா, பரலோக பிதாவே,
உங்களுடைய ராஜ்யம் இங்கே வரணும் ஆண்டவரே. உமது சித்தம் பூலோகத்திலையும் செய்யப்பட வேண்டும் ஆண்டவரே. எங்களை ஒவ்வொருவரையும் நீர் எடுத்து உபயோகப்படுத்துங்க. பரிசுத்தரே, நீர் எங்களுக்காக நீர் கல்வாரி சிலுவையில் நீர் அறையப்பட்டீர், ரத்தம் சிந்தினீங்க, மரித்து உயிர் தெழுந்தீர் ஆண்டவரே. தேவ ஆவியானவரையும் தந்து எங்களை நீர் வழிநடத்தி கொண்டிருக்கிறீர். அதற்கு நன்றி 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 தகப்பனே. எங்கள் அவயங்கள் நீதிக்குள்ள நாங்கள் ஒப்பு கொடுக்கும்படியாக எங்களையோடு இடைப்படுங்க இசப்பா. நாங்கள் ரைச்சஸ்னஸ்ல நாங்கள் ட்ரைனிங் பண்ணோம். we need to practice our own righteousness. தேவ ரைச்சஸ்னஸ் நாங்கள் எங்களுடைய சொந்த ரைச்சஸ்னஸ் இல்லாமல், சுயநீதி இல்லாமல், தேவ நீதியை நாங்கள் ஆண்டவர் தினம் 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 நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு உதவுங்க ஆண்டவர். நீர் செய்த எல்லா அற்புதங்களையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். நீர் செய்த எல்லா அதிசயங்களும் நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. இது எங்களால் இல்லை, நாங்கள் செய்த நல்ல செயல்களுக்காக கிடைத்த ஈவு அல்ல ஆண்டவரே. இது நீங்கள் எங்களுக்காக கொடுத்த கிருபை ஆண்டவரே. இந்த கிருபையினால் நாங்கள் ரட்சிப்புக்குள்ளே வந்தோம். அந்த ரட்சிப்பை பெற்ற நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் உமது நீதியை உடையவர்களாக, எங்கள் அவயங்களை நீதிக்கு ஒப்பு கொடுக்கும்படியாக, எது நீதி என்ற ஞானத்தோட, எது தேவ நீதி என்ற ஞானத்தோட ஆண்டவர், எங்களுக்கு மாத்திரமல்ல எங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கும் ஆண்டவரே தேவ நீதி வெளிப்படும்படியாக எங்கள் அவயங்களை நாங்கள் எடுத்து ஒப்பு கொடுக்க நீர் எங்களோடு இடைவிடுங்க தகப்பனே. பரிசுத்தரே, வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உங்கள் கருத்தில் படைக்கிறோம் ஐயா. இந்த நேரத்தில் ஆண்டவரே, இந்த கம்யூனியன் டேபிளுக்காக வருகிறோம் ஏசப்பா. நீர் எங்களுக்காக மறித்தீரே, ரத்தம் சிந்தனை அந்த தேவ நீதி ஆண்டவர் இந்த இடத்துல ஆண்டவரே நாங்கள் நினைவு கூறும்படியாக வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நான் வரும் வரை நீ இதை நினைவு கூறு என்று சொல்லியிருக்கிறீங்களே, என்னை நினைவு கூர்ந்ததை எடுத்துக்கொள்ள அப்படின்னு சொன்ன தேவனே ஆண்டவரே. இந்த நீதி உமது இரத்தத்தினால் நாங்கள் நீதியை பெற்றோம். இரத்தத்தினால் நாங்கள் கழுவப்பட்டோம். எங்கள் பாவங்கள் கழுவப்பட்டது ஆண்டவரே. நாங்கள் ஜஸ்டிஃபிகேஷன் எங்களுக்கு கிடைத்தது உமது இரத்தத்தினால் ஆண்டவரே, எங்களுடைய கிரியையினால் அல்ல ஆண்டவரே. உமது இரத்தம், உமது சரீரம், எங்களுக்காக பிக்கப்பட்ட சரீரம், எங்களுக்காக சிந்தப்பட்ட இரத்தம், நாங்கள் பாவம் மன்னிப்பை பெற்றவர்களாக, தேவ நீதியை பெற்றவர்களாக மாற்றினதற்கு நன்றி நன்றி. அதை நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. அதை வெறும்பாக நினைவு கூர்ந்து மாத்திரம் செல்லாமல், நீர் வரும் பொழுது ஆண்டவரே குற்றமற்றவர்களாக அந்த நீதியின் வஸ்திரத்தை நாங்கள் தரித்து கொண்டு ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரை நாங்கள் மனவாட்டியாக எங்களை அலங்கரித்துக் கொள்வதற்கு நீர் எங்களை ஆண்டவரே எங்களோடு இடைப்படுங்க. இந்த கம்யூனியன் மூலமாக எங்களை சுத்திகரிக்க வேண்டும் என ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பிரெட் ஆண்டவர் சரீரத்தை பிக்கும் பொழுது ஐயா, எங்களுக்காக நீர் சிலுவையில் அறையப்பட்டீரே, உமது ரத்தம் சிந்தப்பட்டது மட்டும் இல்லாமல் சதைகள் எல்லாம் பிக்கப்பட்டது ஆண்டவரே. எவ்வளவு கொடூரமாக, எவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க தானாக முன் வந்து ஒப்பு கொடுத்தீங்களே. யாரும் உங்களை செய்யல, ஆனா நீங்க ஒப்பு கொடுத்தீங்களே. அது எதற்காக? எங்களுக்காக ஆண்டவரே, எங்களுக்காக, எங்களையும் நீர் நீதிமானாக மாற்றுவதற்காக. வலது பக்கத்தில் போய் நெல்லு அப்படின்னு சொன்னீங்களே. என் நாமத்துல வியாதியஸ்தருக்கு நீர் குணப்படுத்தினீங்க, இல்லாதவர்களுக்கு நீங்க அடையும்படியாக ஆசீர்வாதத்தை கொடுத்தீங்க ஏசப்பா. அந்த நீதிமான் என்று ஹானர் பண்ணும்படியாக நீர் எங்களை உயர்த்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அதற்கு உமது தேவ நீதியை நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவும் ஐயா. இந்த இரத்தமும் இந்த சரீரமும் ஆண்டவரே, எங்களது இரத்தத்தையும் எங்கள் சரீரத்தையும் நாங்கள் பரிசுத்தமாக்கி கொள்ள எங்களுக்கு உதவும். எங்களுடைய ஆவி, ஆத்தும, சரீரம் முழுவதும் ஆண்டவரை பரிசுத்தவர்களாக நாங்கள் மாற்றி உமது சித்தத்தை நாங்கள் அறிந்து ராஜ்யம் இங்கு வரும்படியாகவும் ஒரு சித்தம் இங்கு செய்யப்படும்படியாகவும் இந்த தேசத்தில் ஆண்டவரே நீர் மகிமையிடும்படியாகவும் உமது வெளிச்சம் இங்கிருந்து அநேகருக்கு போய் சென்றடையும்படியாகவும் இருள் நீங்கி வெளிச்சம் பிறந்தது என்று சொல்லும்படியாக ஆண்டவரே, இந்த தேசத்திலும் நாங்கள் செல்லும் இடங்களில் நாங்கள் சொல்லும் செயலும் சிந்தையும் எல்லா இடத்திலும் வெளிச்சத்தை நாங்கள் எடுத்து செல்லும்படியாக, விளக்கு தண்டின் மேல் உயர்வை எடுத்து வைப்பேன் என்று சொன்னது போல ஆண்டவரே, எங்களை ஒவ்வொருவரையும் உயர்வைப்படுத்தும்படியாக, மகிமை அடையும்படியாக இயேசப்பா எங்களை நாங்கள் தயார் செய்து கொள்வதற்கு இந்த இரத்தத்தையும் இந்த சரீர இந்த பிரெட்டையும் ஆண்டவரை, இந்த ஒயினையும் ஆண்டவரை நீங்க ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமென்.
இதை எடுக்கிறதுக்கு முன்னாடி பவுல் சொன்ன காரியத்தை நான் நினைவு கூறும்படியே நான் விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 11 பவுல் சொல்கிறாரு, நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை நீங்கள் தெரிவிக்கிறீங்க. அவர் வருமளவும் எனக்காக அவர் மரணம் பண்ணார், எனக்காக அவர் மரிக்கப்பட்டார் என்பதை நான் தெரிவிக்கிறேன். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாக கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாக இருக்கிறான். இதை அறியாமல் யாரும் அபாத்திரமாக இதில் கலந்து கொள்ள வேண்டாம் என்று நான் கேட்குறேன். ஏன்னா அவ்வளோ பரிசுத்தமான செயல் இது. இது ஒரு ஒப்பாக சொல்லிட்டு போயிருக்காரு, ஊமையாக சொல்லிட்டு போயிருக்கிறாரு. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இதை எடுக்கிறது என்கேஜ்மெண்ட் எப்படி ஒரு கணவன் மனைவிக்கு நிச்சயதார்த்தம் செய்து கொண்டு செல்கிறாரோ அதை ரிசம்பிள் பண்ணுறது தான் இது. என்னையும் உங்களையும் தேவன் நிச்சயதார்த்தம் செய்து கொண்டு போகிற இடம் இது. நான் வரும் வரை நீ மனவாட்டியாக எனக்காக காத்திரு அப்படின்னு சொல்லப்பட்ட தருணம் இது. அதுக்குண்டான சிம்பிள் இது. இதை அறியாமல் யாரும் இதை கலந்து கொள்ள வேண்டாம். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பான பண்ண கடவன் எண்ணத்திலானில் அபத்திரமாய் போஜனபான பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாததுனால தனக்கு ஆக்கினி தீர்ப்பு வரும்படி போஜனம் இதை செய்யும் பொழுது ஆக்கினி தீர்ப்பு வரும்படியாக ஆகும். ரொம்ப கவனமாகவும் தேவனுக்குள்ள தன்னை ஒப்படைத்து தேவனுக்குள் மறித்து நான் உயிர்த்தெழுந்தேன் என்ற அந்த எண்ணத்தோடு எடுத்துக்கொள்ளும்படியாக தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் ஜெபிக்கிறேன். ஒரு நிமிடம் கண்கள் ஆண்டவரே, உங்கள் சொந்த குமாரன் அனுப்பி எங்களுக்காக இரத்தம் சிந்தி மறித்து உயிர்த்தெழுந்ததை நாங்கள் நினைவு கூறுகிறோம். இதன் வல்லமையை நாங்கள் அறிந்தவர்களாக அதை கலந்து கொள்ள எங்களுக்கு உதவுங்க. அவரை நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்களுக்கு உதவுங்க. இதோட ரைச்சஸ்னஸை நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்களுக்கு உதவுங்க. எங்களோடு இடைப்படும் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களை பிதாவே, மெயின் அதை எடுத்துக்கொள்ளலாம். ரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே விலையேற பெற்ற வல்ல இரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே விலையேற பெற்ற வல்ல இரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே விலையேற பெற்ற இரத்தமே, இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே விலையாக சிந்தப்பட்டதே. பாவங்கள் யாவையும் கழுவி என்னை பரிசுத்தமாக்கின வல்ல இரத்தமே, பாவங்கள் யாவையும் கழுவி என்னை பரிசுத்தமாக்கின வல்ல இரத்தமே, சுத்த மனசாட்சியை எனக்கு தந்து, சுத்த மனசாட்சியை எனக்கு தந்து சுத்திகரித்த பரிசுத்த இரத்தமே, சுத்திகரித்த பரிசுத்த இரத்தமே, இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே விலையேற பெற்ற இரத்தமே, இரத்தமே சிந்தப்பட்ட
இரத்தமே விலையாக சிந்தப்பட்டதே. இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே விலையேற பெற்ற இரத்தமே. இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே விலையாக சிந்தப்பட்டதே. எல்லாரும் ஜெபம் செய்யலாமா? தேவனை நோக்கி, கர்த்தரை நோக்கி நம்மளுடைய பாவங்களை அறிக்கிடலாமா? உங்களை இருதயத்திலிருந்து தேவனை நோக்கி சொல்லலாம். தேவரே, எங்கள் பாவங்களை மன்னிங்க, எங்களுக்காக நீங்கள் மறிக்கப்பட்டீங்க, அதை நாங்கள் நினைவு கூறுகிறோம். அநேக பாவங்கள் மத்தியில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களை அறிந்தோ அறியாமலோ அநேக பாவங்களை செய்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர், எங்கள் பாவங்களை மன்னியும். எங்கள் நாவன் உதடுகளை கட்டுப்படுத்துங்க. எங்கள் சிந்தைகளை நீங்கள் ஆண்டவரை நீர் எடுத்து உபயோகப்படுத்துங்க. ஏசப்பா, என் கண்களை நீங்கள் காத்துக்கொள்ளுங்க. கேள்வி ஞானத்தை நீங்கள் இப்போ காத்துக்கொள்ளுங்க. எங்கள் செயல் ஒவ்வொன்றும் ஆண்டவரே உம்மை நோக்கி இருக்கணும். நாங்கள் பாவம் செய்யாமல் தேவ நீதியினால் நீதிமான்களாக எங்களை மாற்றிக்கொண்டு நீதியை மாத்திரம் செய்யும்படியாக எங்களை எடுத்து உபயோகப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த இடத்துல ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் ஒப்படைக்கிறோம் ஐயா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் பிதாவே, மைன். அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்கு கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனபானம் பண்ண பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது என்றார். எங்கள் ராஜாவே, பரிசுத்தரே, தகப்பனே, நன்றி 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 ஆண்டவரே. இந்த புதிய உடன்படிக்கையை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் எங்களோடு இடைப்பட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்தும் கர்த்தாவே. ஐயா, நீர் பரிசுத்தர், நீர் மகா பரிசுத்தர் ஆண்டவரே. எங்களுக்காக நீர் மரித்து உயிர் தெழுந்த ஆண்டவரே. நீதியினால், தேவ நீதினால் எங்களை நீர் பரிசுத்தராக மாற்றினதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, உமது இரத்தத்தினால் நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம், அதற்கு நன்றி. அந்த ரட்சிப்பினால் ஆண்டவரை நாங்கள் நீதிமான்களாக ஆக்கப்படுகிறோம், அதற்கு நன்றி செலுத்துங்க தாவை. தெரிந்தெடுத்திருக்கிறீர் ஆண்டவரை, முன்குறித்தவர்களை தெரிந்தெடுத்திருக்கிறவர்களை ஆண்டவரை நீர் நீதிமான்களாக மாற்றியிருக்கிறீர் ஆண்டவரை, மகிமைப்படுத்தியிருக்கிறீர் ஆண்டவரை, அதற்கு நன்றி நன்றி ஆண்டவரை. ஏசப்பா, எங்களை ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்படைக்கிறோம். குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரை, குழந்தைகளை ஆசீர்வதிங்க, பெற்றோர்களை ஆசீர்வதிங்க. எங்கள் தேவைகளை நீங்கள் சந்திக்கும்படியாக நீ ஆசீர்வாதம் ஜெபிக்கிறாண்டவரை. முதலில் ராஜ்யத்தையும் நீதியையும் தேடு என்று சொன்னீங்க, மற்றவர்களை எல்லாம் கூட கொடுக்கப்படும் சொன்னது போல் ஆண்டவரை, உமது ராஜ்யத்தையும் உமது நீதியையும் நாங்கள் ஆண்டவரை தேடும்படியாக எங்களோடு இடைப்படுங்க. எங்கள் தேவைகள் நீர் ஆண்டவர் நாங்கள் உமக்குள் சந்திக்கும்படியாக எங்களை நீர் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் வேலைகளை உங்கள் கரத்தில் வைக்கிறோம். ஆண்டவர், எங்கள் குடும்பத்தில் உள்ள வியாதி, சின்ன சின்ன வியாதிகள் இருந்தாலும் அதை ஆண்டவர் உங்கள் கரத்தில் வைக்கிறோம் ஆண்டவரை. ஏசப்பா, உமது ரத்தத்தினாலும் உமது சரீரத்தினாலும் ஏசப்பா பிக்கப்பட்ட அந்த சரீரத்தினால் ஆண்டவரே, ஏசப்பா, அந்த தழும்புகளினால் ஒவ்வொருவருக்கும் சுகத்தை நீர் கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, இயேசுவின் நாமத்தில் சபையாக ஆண்டவரே, பலவீனமாக இருக்கிற ஒவ்வொருவரையும் உங்கள் கரத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. சுகவீனமாக இருக்கிற ஒவ்வொருவரையும் உங்கள் கரத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த இடத்தில் ஆண்டவரே உமது தழும்புகளினால் ஏசப்பா இந்த இடத்துல ஒரு கட்டளை நீர் பிறப்பிக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். வியாதி எல்லாம் முழுமையாக குணமடைய வேண்டும் என இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறோம் ஆண்டவரே. சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அதே போல் தகப்பனே, எங்கள் ஒவ்வொருடைய வேலை ஸ்தலத்தையும் உங்கள் கரத்தில் வைக்கிறோம். இந்த உலகம் எத்தனையோ காரியங்கள் மத்தியில் இருக்குது, நீங்கள் அறிந்திருக்கிறீங்க ஆண்டவரே. போர்கள் மத்தியிலும், நிலச்சரிவு, அங்கே பிரச்சனைகள், ஏகப்பட்ட ஜனங்கள் இறந்து போவதுமாக ஆண்டவரே, இது எல்லாவற்றுக்கும் மத்தியில் நீங்கள் இந்த இடத்துல எங்களை வைத்திருக்கிறீங்க. ஆனால் ஆண்டவரே, இந்த எக்கனாமி இருக்கிற சூழலை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. எல்லாவற்றுக்கும் மத்தியில் ஆண்டவரே நீர் காத்து கொண்டிருக்கிறதற்கு நன்றி ஆண்டவரே. நீர் இன்னும் எங்களை காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறதற்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அவர்கள்
உங்களுக்கு எந்த வித இந்த எக்கனாமிக் சூழல் எந்த மாறினாலும், இந்த உலகத்தின் சூழல் எது மாறினாலும் யாருக்கும் எந்தவித பாதிப்பும் வராமல் ஆண்டவர், நாங்கள் எல்லாரும் ஆண்டவரே உமது ஊழியக்காரர்களாக உமக்குள்ள ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்த வேலைகளை நாங்கள் அறிந்து செய்யும்படியாக இந்த வீட்டிற்கு நீர் எஜமான இருக்கிற தேவனே, இந்த வீட்டுக்கு ஊழியக்காரர்களை ஒவ்வொருவரும் நீர் அழைத்ததுக்காக நன்றி. எங்களோடு இருந்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரும் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். ஜெபங்களுங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிதாவே, தேவனின் அன்பும் சமாதானமும் கிறிஸ்து இயேசுவின் வல்லமையும் கிருபையும் பரிசுத்த ஆவியானவரின் பிரசன்னமும் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதாகாலம் நம்மளோடு இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தரின் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். தேங்க்யூ ஆல்.